மகிமையில் உயர்த்து விட்டார், உயிர்த்தவர் உயர்த்து விட்டார். மகிமையில் உயர்த்து விட்டார், உயிர்த்தவர் உயர்த்து விட்டார். விண்ணுலகம் மண்ணுலகம் மண்டியிட எல்லா நாவும் அறிக்கையிடும். அவரே ஆண்டவர் நிற்றும் என்றும் என்றும், அவரே ஆண்டவர் நிற்றும் என்றும் என்றும், அவரே ஆண்டவர் நிற்றும் என்றும் என்றும், அவரே ஆண்டவர் நிற்றும் என்றும் என்றும். அல்லேலூயா 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 ஆமென் ஆமென். அல்லேலூயா 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 ஆமென் ஆமென். செங்கடலை கடந்திடுவோம், பாலைவனம் நடந்திடுவோம். செங்கடலை கடந்திடுவோம், பாலைவனம் நடந்திடுவோம். பரவோனை சந்திப்போம், கோலியாத்தை சாய்ப்போம். பரவோனை சந்திப்போம், கோலியாத்தை சாய்ப்போம். இடைப்பட்ட காலத்தில் இடைப்பட்ட காலத்தில் அரசின் நிறைவுக்கு ஆயத்தமாவோம், அரசின் நிறைவுக்கு ஆயத்தமாவோம். அல்லேலூயா 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 ஆமென் ஆமென். அல்லேலூயா 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 ஆமென் ஆமென். இறையேசுவில் அன்பார்ந்த கல்வாரி திருமலையின் சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் கல்வாரி திருமலை இறையிறக்க ஆண்டு திருவிழா திருப்பலிக்கு அன்போடு வரவேற்று, நம்புவோம் வாழ்வு பெறுவோம் என்ற மைய சிந்தனையில் இன்றைய வழிபாட்டில் சிந்தித்து இறை ஆசீர் பெற அழைக்கின்றோம். சிறப்பாக இந்நாளில் இவ்விழா திருப்பலியை தலைமையேற்று சிறப்பிக்கும் அருள்பணி ஏடி மைக்கேல் அவர்களின் பணி வாழ்விற்காகவும் உடல் உள்ள ஆன்ம நலத்திற்காகவும் இத்திருப்பலியில் ஜெபிப்போம். இன்று திரு அவையானது உயிர்த்த ஆண்டவரின் 2ஆம் ஞாயிற்றுக்கு பின்வரும் ஞாயிற்றை இறையிறக்க பெருவிழாவாக கொண்டாடுகின்றது. இயேசு பல காட்சிகள் வழியாக புனித பவுஸ்தினா கோவல்ஸ்காவுக்கு வெளிப்படுத்தி தன் இரக்கத்தை அகிலமெங்கும் அறிக்கையிடும் இரக்கத்தின் தூதுவராக நியமித்தார். அவர் கண்ட காட்சியின் வழியாக வரையப்பட்டதுதான் இன்று நாம் காணும் இறையிரக்கத்தின் திருப்படம். ஆண்டவரின் அன்பு முடிவுறுவதில்லை, அவர் இரக்கம் தீர்ந்து போவதில்லை. தன் பாடுகளினாலும் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் இவ்வுலகின் இயேசு காட்டிய மாபெரும் அன்பே இவ்விரக்கம். அதை நாம் நம்புவதற்கு நமக்கு இறைவனின் சிறப்பான ஆசி தேவை. கிறிஸ்து உயிர்த்துவிட்டார் என்பதை நம்புவதற்கு அவரது சீடர்கள் அனைவருமே பெரிதும் தயங்கினர் என்பதை அறியும்போது நாம் வியப்படையலாம். ஆனால் நாமும் அப்படித்தானே? நமது வாழ்வில் நோய்கள், துன்பங்கள், ஏமாற்றங்கள் வரும்போது நாம் நம்பிக்கை இழந்து இனி ஒன்றும் இல்லை என்ற விரக்தியான மனநிலையிலும் செல்லும் மனிதர்கள் நம்மில் ஏராளம். நாம் உயிர்ப்பின் சீடர்கள் என்றால் உயிர்ப்பின் வாழ்வில் அனைத்தும் இறைவனில் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் வலிமை அடைவதே. அவ்வாறு நாம் நம்பவும் வாழ்வு அடையவுமே இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த அழைப்பை ஏற்ற மக்களாய் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பில், உடனிருப்பில், பிரசன்னத்தில் நம்பிக்கை கொண்டு இறைவன் தரும் என்றும் அழியா நிறைவாழ்வை நமதாக்குவோம் என்ற மனநிலையோடு இணைந்து இப்பலியில் இறைவேண்டல் செய்வோம். அன்புக்குரியவர்களே, ஒரு நிமிடம் கரங்களை குவித்து கண்களை மூடி நான் உங்களுக்காக
எந்த கருத்துக்காக இந்த திருப்பலியை நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்த கருத்தை மனதில் நிறுத்துங்கள். இதேனும் ஒரே ஒரு விண்ணப்பத்திற்காக இந்த வேளையில் ஜெபியுங்கள். Just pray for one single intention. One single intention. ஒரே ஒரு விண்ணப்பத்திற்காக இந்த இறையிறக்க மலையில், இறையிறக்க திருத்தலத்தில் இன்றைக்கு இந்த ஒரு விண்ணப்பத்திற்காக நான் திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறேன். திருப்பலியின் பேரு பலனாக அந்த விண்ணப்பம் கேட்கப்படட்டும் என சொல்லி அந்த ஒற்றை விண்ணப்பத்தை ஆண்டவருடைய இந்த பலிபீடத்திலே ஒப்புக் கொடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்முடைய பாவங்கள், குறை குற்றங்கள், பலவீனங்கள் இவற்றை ஏற்றுக்கொள்வோம். கடவுளுடைய இரக்கத்திற்காக மன வருத்தப்பட்டு நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர்.
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. இன்றும் வாடும் எல்லாம் வல்ல இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இவ்வருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புதுபிறப்பு அடைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 42 47 வரை. அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அரும் செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவரும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடு எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர்,
என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர், ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 3-9 முடிய. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்பொழுது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லண்ணா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia.
பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16. இறை வார்த்தைகள் 9 முதல் 15 முடிய. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அன்று வாரத்தின் முதல் நாள் மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதீர்ப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுத பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறை இரக்கத்தின் ஆண்டவர் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இறை இரக்கத்தினுடைய திருமலையிலே நாம் அனைவரும் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருப்பது மிக சிறப்பான போற்றுதற்குரிய ஒன்று. இந்த நாளிலே ஏற்கனவே ஆராதனை நேரத்திலே நம்புவோர் வாழ்வு பெறுவர், யாரெல்லாம் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் வாழ்வு பெறுவார்கள், வாழ்வு பெற்றிருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக பார்வையற்ற ஒருவர் இயேசுவை நம்பியதால் அவன் வாழ்வு பெற்றான் என்பதையும், சமூக ரீதியாக பார்வை இழந்து போயிருந்த சக்கேயு என்கிற ஒருவன் அவன் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்ததால் அவனும் வாழ்வை பெற்றான் என்பதையும் நாம் தியானித்தோம்,
சிந்தித்தோம். நான் சொன்னது போலவே இன்னும் 3 நபர்களை இந்த வேளையிலே உங்களோடு இணைந்து சிந்திக்க ஆசைப்படுகின்றேன். ஐயோ, 2 பேருக்கே எவ்வளோ நேரம்? 3 மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ரொம்ப சுருக்கமாக சங்கு கூட நின்று போச்சு. அதனால் சுருக்கமாக சங்கே சொல்லிச்சு, ஊதிச்சு, சீக்கிரம் முடியா, பசி காத்துனுக்குறாங்க, ஃபாதர் வேறு சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டாரு, அதனால் பிரச்சனையே இல்லை இன்னைக்கு. அன்புக்கினவர்களே, இன்றைக்கு லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம். நீங்கள் இறை இரக்கத்தை பற்றி பேசணுன்னா லூக்கா நற்செய்தியை தவிர வேற நற்செய்தியெல்லாம் எடுத்துக்க முடியாது. அப்படியே பொழிஞ்சு தள்ளுவார் லூக்கா நற்செய்தியால். கடவுளுடைய இரக்கத்தை ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு அதிகாரமும் ஐயோ அப்படியே ஒரு PhD பண்ணுற அளவுக்கு இறைவனுடைய இரக்கம் அப்படியே லூக்கா நற்செய்தி ஃபுல்லாக ஓடும். பெண்களுக்கான நற்செய்தி, பெண்களுக்கான எழுப்புதல், பெண்களை பற்றி உயர்ந்து பேசுகிற ஒரு நற்செய்தி, புறையினத்தார் பார்வையிலிருந்து இயேசுவை பார்க்கிற ஒரு நற்செய்தி, விடுதலையின் பார்வையிலிருந்து இயேசுவை பார்க்கிற ஒரு நற்செய்தி. யார் வேண்டுமானாலும் இயேசுவை இதுவரை அறிந்திராதவர்கள் கூட லூக்கா நற்செய்தி வாசித்தால் இயேசுவை புரிந்து கொள்ள முடியும். அப்படி அப்போ லூக்கா நற்செய்தியில் 7ஆம் அதிகாரத்தில் பாவியான ஒரு பெண் நறுமண தைலம் பூசுகிற நிகழ்வு வருகின்றது. 36வது வசனத்திலிருந்து வருதுன்னு நினைக்கிறேன். லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம், அதில் வருகிற ஒரு பாவியான ஒரு பெண் நறுமண தைலம் பூசுகிற நிகழ்வு. அன்புக்கினவர்களே, இந்த நரேஷன், இந்த ஒரு அழகான ஒரு கேரக்டர், அவள் எப்படி இயேசுவை அணுகுகிறாள், இயேசு அவளை எப்படி அணுகுகிறார், அங்கே ஒரு அழகான ஒரு உறவு பரிமாற்றம் நடக்கிறது. அவள் நம்புகிறாள், வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறாள். அதுதான் இந்த அற்புதமான ஒரு பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம், நேரம் இல்லைன்னா அதை ஒன்று வாட்சி ஒரு வசனத்துக்குள்ளேயும் உள்ளே போய் வாசிக்கலாம். நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள். அந்த அதிகாரம் இந்த பெண்ணை பற்றி மிக அழகாக சொல்லுகிறது. பின்னால் வந்து நின்று கொண்டு அப்படின்னு வரும். இந்த பெண் இயேசுவுக்கு முன்னால் வரவில்லை. இயேசு அந்த வீட்டில் இருக்கிறார், அந்த வீட்டில் அமர்ந்து இருக்கிறார். ஆனால் இந்த பெண் அவருடைய முதுகுக்கு பின்னால் வந்து நிற்கிறாள். முன்னால் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் இருந்தாலும் கூட கூனி குறுகியவளாக, தன்னுடைய இயலாமையை உணர்ந்தவளாக, தன்னுடைய வாழ்க்கையின் தராதரத்தை உணர்ந்து கொண்டவளாக, நான் அவருக்கு முன்னால் போவதற்கு தகுதியற்று போயிருக்கிறேன், ஆகவே அவருக்கு பின்னால் கூனி குறுகி என சொல்லி பின்னால் போய் நிற்கிறதை நாம் பார்க்க முடியும். அவளுக்குள் ஒரு முள்மன போராட்டம். ஒரு பக்கம் அவருக்கு பின்னால் இருக்கிறாள், இன்னொரு பக்கம் அவளுக்குள்ளே ஒரு போராட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பின்னால் இருந்து அவரை தொடலாமா தொடக்கூடாதா? தொடுவதற்காகத்தான் வந்திருக்கிறாள். அவரை எப்படியாவது தொட வேண்டும், அவரிடமிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர் தன்னை மன்னிக்க வேண்டும், தனக்கு புது வாழ்வை தர வேண்டும், புது வாழ்க்கையை அவளுக்கு தர வேண்டும் என சொல்லிதான் அவள் நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கிறாள். ஆனால் நம்பிக்கையோடு வந்திருந்தாலும் கூட தன்னுடைய பழைய வாழ்க்கை அவளை பின்னுக்கு தள்ளி இருக்கிறது. பின்னால் வந்து நிற்கிறாள். பின்னால் நின்று கொண்டு தொடலாமா தொடக்கூடாதா, தொட்டால் என்ன நினைப்பார், நான் தொட்டால் இவர்களெல்லாம் என்ன நினைப்பார்கள், இப்படி பல சிந்தனைகள் அந்த பெண்ணினுடைய எண்ணங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்புக்கினியவர்களே, இப்படி பல யோசனைகள் இருந்தாலும் கூட நான் போவேன், அவரது பாதத்தை நான் தொடுவேன், நான் கொண்டு வந்திருக்கிற நறுமண தைலத்தால் அவரை நான் அபிஷேகம் செய்வேன், அபிஷேகம் செய்து அவரது காலடிக்கு முத்தமிடுவேன் என சொல்லி அவள் முடிவு செய்கிறாள். அன்புக்கினவர்களே, நறுமண தைலம் இருந்த பாட்டிலை எடுத்து அதை கொட்டி காலடியில் கண்ணீரால் நனைத்து கூந்தலால் துடைத்து நறுமண தைலம் பூசுகிறாள். அன்புக்கினவர்களே, இந்த நிகழ்வுல ரொம்ப அழகா பார்க்கிறோம். அவள் கூனி குறுகி உள்ளே போகிறாள். ஆனால் வெளியில் போகிற பொழுது அவளை ராணி போல் அனுப்பி வைக்கிறார் ஆண்டவர் இயேசு. உள்ளே போகின்ற பொழுது பாவியாக உள்ளே போகிறாள், கூனி குறுகி உள்ளே போகிறாள், நெஞ்சு நெருங்குண்டவராக உள்ளே போகிறாள்,
குறுகிய மனப்பான்மையோடு உள்ளே போகிறாள். என்ன நடக்குமோ என்கிற அச்சத்தோடு பயத்தோடு உள்ளே போகிறாள். ஆனால் வெளியிலே போகின்ற பொழுது அவளை எல்லாரும் முன்னாலும் தூக்கி நிறுத்தி ராணி போல அனுப்பி வைக்கிறார். அன்புக்கிழவர்களே, இயேசுவை நம்பினால் இதுதான் நடக்கும். இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தால் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். எப்பேற்பட்ட கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு கூட இருக்கலாம். எப்படிப்பட்ட பாவத்தை வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். எப்படிப்பட்ட துரோகத்தை வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். ஆனால் அவரை நம்பி அவர் முன்னால் போய் சந்ததி ஆகிவிட்டால், சரணாகதி ஆகிவிட்டால், அவர் காலில் விழுந்து விட்டால் அவர் உங்களை ராஜா போல ராணி போல அனுப்பி வைப்பார். அதுதான் இந்த அற்புதமான செய்தி சொல்லுகிறது. அவர் அப்படி அடுக்கிக்கிட்டே போறார். அந்த பெண்ணை பற்றி, தலைக்கு எண்ணெய் போட்டால், என் கால்களை கண்ணீரால் நனைத்தால், கூந்தலை கொண்டு துடைத்தால், நறுமண தைலம் பூசினால், தொடர்ந்து என் கால்களுக்கு முத்தமிட்டு கொண்டே இருந்தால். ஷலோம், ஷலோம்னா முத்தம், அமைதியின் அர்த்தம். அமைதியின் முத்தம் ஷலோம். ஷலோம் அதான் அமைதியின் முத்தம். அவள் தொடர்ந்து அமைதியின் முத்தமிட்டு கொண்டே இருந்தால் என ரொம்ப அழகா சொல்றார். அடுத்து உடனே அவர் யார் வீட்டுக்கு போயிருக்கிறாரு? யார் வீட்டுக்கு போயிருக்கிறாரு? பரிசேயரோட வீட்டுக்கு போயிருக்கிறார். பரிசேயனை பார்த்து கேட்கிறாரு, இதுல ஏதாவது ஒண்ணு நீ செஞ்சியா? இதுல ஏதாவது நீ ஒண்ணு செஞ்சியா? என் காலடிகளை கழுவுனியா? இல்ல. நறுமண தைலத்தை எனக்கு பூசணியா? இல்ல. ஷலோம் கொடுத்தியா? என் காலடிகளுக்கு முத்தமிட்டாயா? இல்ல. நீ என்ன நினைச்சுக்கிட்ட? நான் உன்னுடைய வீட்டுக்கு வந்தால் உனக்கு மரியாதை என நினைத்து கொண்டாய். நமக்கு பல பேர் இதுதான் பிரச்சனை. இயேசு என் வீட்டுக்கு வந்தால் எனக்கு மரியாதை என நினைத்துக் கொள்ளுகிறோம். அப்படிதான் பரிசேயன் நினைக்கிறான். என் வீட்டுக்கு இயேசு வந்துட்டார், எனக்கு மரியாதை. ஆனால் அந்த பெண்ணோ, அவள் என்னை தேடி வந்தால் இன்றைக்கு வாழ்வை பெற்றுக் கொண்டிருக்கிறாள். உனக்கு பெருமை என நீ நினைத்துக் கொண்டாய். எனக்கு மரியாதை கொடுத்தாயா? நீ பண்ணல. நீ தண்ணீர் கொடுக்கல, அவள் கண்ணீரால் கழுவினாள். ஷலோம் சொல்லல, அவள் காலடிகளுக்கு முத்தம் கொடுத்து கொண்டே இருந்தாள். இவர் மிகுதியான அன்பு கூர்ந்தார். இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. குறைவாக அன்பு செலுத்துவோர் குறைவாக மன்னிப்பு பெறுவர் என சொல்லி அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. கூனி குறுகி உள்ளே வந்த பெண் ராணி போல வெளியே போகிறாள். அன்புக்குரியவர்களே, கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி போனால் அவர் நம்மை அப்படியாக மாற்றி விடுகிறார். நம்புவோர் வாழ்வு பெறுவார்கள் என்பதற்கு இதைவிட அற்புதமான உதாரணம் இல்லை. இதைவிட அற்புதமான உதாரணத்தை சொல்ல முடியாது. இரண்டாவது, இன்னொரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இன்னைக்கு ஃபாதர் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மாற்றி வாச்சாரு. ஆக்சுவலாக அதை வாச்சிருந்தா எனக்கு சந்தோஷம்தான். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். மேரி மேக்தலின், மகதலா மரியா என்கிற ஒரு அற்புதமான ஒரு பெண். அன்புக்கினவர்களே, இவள் இயேசுவின் மீது அவ்வளவு அன்பும் அவ்வளவு நம்பிக்கையும் வைத்திருந்தாள். இவளுடைய அன்பை பேசணும்னா ஒரு தியானம் தேவை. ஒரு தியானம் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கலாம். மகதலா மரியாவுடைய அன்பு அந்த பகுதியில் மிக அழகாக சொல்லுகிறது. எல்லோரும் உறங்கி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் போயிட்டாங்க. அவரை கல்வாரி ஏத்தியாச்சு, சிலுவையில் ஏத்தியாச்சு, கொன்னாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? வீட்டை கழுவி சுத்தம் பண்ணிட்டு வேலையை பார்க்க வேண்டியது தானே. அதுதானே. எல்லாரும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் உறங்கவே இல்லை. அதுதான் மகதலா மரியா. இயேசுவின் மீது அவள் வைத்திருந்த அன்பு, இயேசுவின் மீது அவள் வைத்திருந்த நம்பிக்கை அவளை உறங்க விடவில்லை. உறக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாள். அதுதான் நாம பைபிள்ல ரொம்ப அழகா பார்க்கிறோம். கடவுள் மீதான அன்பு அவளை உறங்க விடவில்லை. அதிகாலையிலேயே, இன்னும் இருள் நீங்குவதற்கு முன்பாகவே, பைபிள் அப்படிதான் வரும், இருள் நீங்குவதற்கு முன்பாகவே, இருட்டு இன்னும் அப்படியே அப்பிக்கிட்டு இருக்கு, இன்னும் இருட்டு அப்படியே தான் இருக்கு. அந்த இருள் நீங்குவதற்கு முன்பாகவே மகதலா மரியா எங்க கிளம்பிட்டாங்க? கல்லறை கிளம்பிட்டாங்க. நம்பால் மீன் பிடிக்க கிளம்பிட்டான். நம்பாளுங்க 12 பேரும் மீன் பிடிக்க கிளம்பிட்டாங்க. 2 நாளுக்கு முன்னாடி வாச்சோம். பேதுரு சொல்றார், நான் மீன் பிடிக்க போறேன், நீங்கள்லாம் நாங்களும் உன் கூடயே வரோம், எங்களுக்கு வேற என்ன வேலை தெரியும்.
அன்புக்குரியவர்களே, பரிசேயர்கள் நம்பினார்கள் இயேசு உயிர்ப்பார் என சொல்லி. பரிசேயர்கள் நம்பிக்கை கொண்டார்கள் இயேசு உயிர்ப்பார் என சொல்லி. அதனால்தான் கல்லை இறுக்கமாக வை, அந்த எத்தன் பிழைத்துக் கொள்வான், அந்த எத்தன் உயிரோடு வருவான் என சொல்லி இருக்கிறான். இந்த வார்த்தையை வாசிச்சோம் நாம குட் ஃப்ரைடே அன்னைக்கு. அந்த எத்தன் அவன் கலகக்காரன் என்ன சொல்லிட்டு போயிருக்கிறான்? அவன் பொழைச்சிப்பேன், நான் மீண்டும் வருவேன், 3ஆம் நாள் வருவேன், உயிர் தெழுவேன் என சொல்லிவிட்டு போயிருக்கிறான். ஆகவே கல்லை இறுக்கமாக மூடுங்கள், வீரர்களை அங்கே காவல் காக்க நிறுத்துங்க என சொல்லி வீரர்களை வைக்கிறாங்க. பரிசேயர்கள் நம்பினார்கள் இயேசு உயிர்ப்பார் என சொல்லி. இவரோடு கூடவே உண்டவர்கள், இவரோடு கூடவே தின்றவர்கள், இவரோடு கூடவே இவர் போதனைகளை கேட்டவர்கள், இவர் செய்த அதிசயங்களை அற்புதங்களை பார்த்தவர்கள், ஓஹோ என அவரை கொண்டாடியவர்கள். இந்த 12 சீடர்களுக்கு தோமாவை தவிர, அப்புறம் வர எங்காலு அவரை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அவரை தவிர மற்ற யாரும் நம்பிக்கை இல்லை, யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அவர் மட்டும்தான் நம்பினார் உயிர்ப்பார் என சொல்லி. அன்புக்குரியவர்களே, இந்த பெண்ணை பார்க்கிறோம். அவர்கள் காலையில எழுந்து போறாங்க. சுடுகாட்டில் என்ன இருக்கும்? பல நாய்கள் அங்க இருக்கும், தெருநாய்கள்லாம் அங்க இருக்கும், வெறிநாய்கள்லாம் அங்க இருக்கும். அவைகள் குதறி கத்துமோ அல்லது நம்மை துரத்துமோ? இன்றைக்கு நாய் பிரச்சனை பெரிய பிரச்சனை, தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா. அதே போலதான் கல்லறைக்கு போகிறோமே, சுடுகாட்டுக்கு போகிறோமே, அங்கே எங்கேயாவது நாய்கள் இருக்குமே, துரத்துமே, அல்லது நரிகள் இருக்குமே, நம்ம ஏதாவது செய்யுமே, எதை பற்றியும் கவலைப்படலங்க. அதுதாங்க, ஜீசஸ் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க நம்ம. If you start loving Jesus, if you start believing Jesus, you will not be afraid of anything. இயேசுவை நீங்கள் அன்பு செய்ய ஆரம்பித்து விட்டால், இயேசுவை நீங்கள் நம்ப ஆரம்பித்து விட்டால், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள், யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள், யாருக்கும் அஞ்ச மாட்டீர்கள், பயப்பட மாட்டீங்க, நிப்பீங்க. அப்படி நிப்பீங்க. ஆமாயா, நான் கிறிஸ்தவன், என்ன பண்ண போற? குத்த போறியா? குத்து. சாவடிக்கு போறியா? சாவடி. என்ன பண்ண போற? நான் கிறிஸ்தவன் என அப்படியே நிற்பேன். எப்போ? நான் அவரை உண்மையாகவே அன்பு செய்கிற பொழுது, நான் உண்மையாகவே அவரை நேசிக்கின்ற பொழுது, நான் உண்மையாகவே அவரை நம்புகின்ற பொழுது. இந்த அம்மா எதை பத்தியும் கவலைப்படல. என்ன செய்வாங்க? ஒருவேளை வீரர்கள் ஏதாவது பண்ணிடுவாங்களா? வீரர்கள் இருக்கிறார்களே, தனியா போய் மாட்டிக்குவோமே, ஏதாவது நம்மளை பண்ணிடுவாங்களா? எதை பற்றியும் கவலைப்படாமல், அன்புக்குரியவர்களே, அவர் துயில் எழுவதற்கு முன்பாகவே, இரவு நீங்குவதற்கு முன்பாகவே அவள் அங்கே போயிருக்கிறாள். அடுத்து 2-10 வசனத்துக்குள்ள வாசிக்கிறோம். சீடர்களை பத்தி சொல்றாங்க. வந்தார்கள், பார்த்தார்கள், நம்பினார்கள், திரும்பி சென்றார்கள். அவ்வளவுதான் அவங்கள பத்தி வருது. ஆனால் இந்த அம்மா பாருங்க, 13வது வசனத்துல வாசிக்கிறோம். என் ஆண்டவரை தூக்கி கொண்டு போய்விட்டனர். எபிரேய மொழியில என் அப்படின்னா ரொம்ப பர்சனல் அர்த்தம். எபிரேய கலாச்சாரத்துல என் ஆண்டவர் சாதாரணமா சொல்ல, அதனால தான் தோமாவை நான் வந்து தூக்கி பிடிக்கிறேன். என் ஆண்டவரே, என் தேவனே. எபிரேய லாங்குவேஜ்ல என்ன அப்படின்னா ரொம்ப பர்சனல், ரொம்ப பர்சனல். ஏன் பீட்டருக்கு போய் அவரை போய் தலைமையாகினாங்கன்னு தான் எனக்கு தெரியல. தோமாவை தான் ஆக்கியிருக்கணும், ஆக்சுவலா எழுதி போடணும். என் ஆண்டவர் கிளைம் பண்றாங்க, என் ஆண்டவர். எபிரேய லாங்குவேஜ்ல, எபிரேய கலாச்சாரத்துல என் அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியம், ரொம்ப பர்சனல், ரொம்ப ரொம்ப பர்சனல், ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்கா பேசுறாங்கன்னு அர்த்தம். அதை தான் நாம் இங்க பார்க்கிறோம். என் ஆண்டவரை தூக்கி கொண்டு போனாங்க. இன்னும் அவங்களது மாதிரி சொல்றாங்க அவங்க அவரை. என் ஜீசஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க. என் ஆண்டவரை என்னைக்காவது நம்ம சொல்லியிருப்போமா? என் ஆண்டவர், என் கடவுள், ஆண்டவர், என் ஆண்டவர், என் கடவுள். she is owning, she started owning, ஓன் பண்றாங்க. என்னைக்காவது நான் ஓன் பண்ணியிருப்பேனா ஜீசஸ? என் கடவுள்யா, என் ஜீசஸ்யா? எங்கேயாவது நான் அப்படி சத்தமா பேசியிருப்பேனா? யார் முன்னாடி சண்டை போட்டுருப்பேனா? ஏன் ஜீசஸை பத்தி பேசுற? ஏன் ஜீசஸை பத்தி கேவலமா பேசுற? ஏன் ஜீசஸை எப்படி நீ பேசலாம்? என் ஜீசஸ், என் கடவுள். அந்த அம்மா சொல்றாங்க தூக்கி கொண்டு போயிருந்தால். ரொம்ப அழகா 13வது வசனத்துல பார்க்கிறோம். எபிரேய கலாச்சாரத்துல ரொம்ப ரொம்ப பர்சனல். மரியா போகவில்லை, வெளியே நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிறாள். எல்லாம் வர்றாங்க போறாங்க, ஆனா இந்த அம்மா மட்டும் போகவே இல்லை, நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிறாள். ஒரு விதமான தவிப்பு. எப்படியாவது ஒரு முறையாவது பார்த்திர மாட்டினா, ஒரு முறையாவது பார்த்திர மாட்டினா. சாவுல அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி யாராவது பார்க்கணுமான்னு கேட்பாங்க.
அப்போ ரொம்ப அன்பு செஞ்சவங்க மூடாதீங்க மூடாதீங்க, என் அப்பாவுடைய முகத்தை மூடாதீங்க, என் அம்மாவுடைய முகத்தை மூடாதீங்க, என் தங்கையுடைய முகத்தை மூடாதீங்க, என் மகனுடைய முகத்தை மூடாதீங்க, என் கணவருடைய முகத்தை மூடாதீங்க, என் மனைவியுடைய முகத்தை மூடாதீங்க, நான் பார்க்கணும்னு தவிக்கிறீங்க பாருங்க. அந்த தவிப்புங்க, அந்த தப்பி ஒரு முறை பார்த்துட மாட்டேனா, ஒரே ஒரு முறை மறுபடியும் என் கடவுள் என் முன்னாடி வந்துட மாட்டாரா, என் முன்னாடி வந்துட மாட்டாரா? அந்த அம்மா தவிக்குது, உட்காந்து அழுவுது அங்கேயே. she has not left, போல சரி ஏதோ நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போல அங்கேயே நின்று அவள் தவித்து கொண்டு இருக்கிறாள். ஒரு விதமான தவிப்பு, பார்க்க மாட்டோமா என்கிற தவிப்பு. மறுபடியும் கேட்குது, என் ஆண்டவரை காணவில்லை. மறுபடியும் பினாத்துது, என் ஆண்டவரை காணவில்லை. திரும்ப சொல்லி கொண்டு இருக்கிறாள். 15வது வசனத்துல பார்க்கிறோம், ஒரு கட்டத்துல நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும். ஜீசஸ் கிட்டே கேக்குது. அவர் முன்னாடி வந்து நிற்கிறாரு, தோட்டக்காரன் நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட கேட்குது, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும். அடுத்த வரி என்னன்னு வாசிக்க பார்க்கலாம், ரொம்ப பியூட்டிஃபுல். அடுத்த வரி என்னது? நான் போய் அவரை தூக்கி கொண்டு போவேன். முடியுமா உன்னால முடியுமா? ஒரு திடகார்த்தமான மனிதர் இயேசுவை தூக்கிட்டு போயிடுவியா நீ? இயேசுவை தூக்கிட்டு போக முடியுமா? அதுவும் ஒரு பெண்ணாக இருக்கிறாய், உன்னால் அவரை தோளில் மீது தூக்கி கொண்டு அப்பேற்பட்ட கல்வாரி மலையிலிருந்து அவரை கொண்டு வந்து அடக்கம் பண்ணி இருக்கிற அந்த இடத்துல இருந்து நீ கொண்டு போயிடுவியா? கொண்டு போக முடியுமா? எத்தனை பேர் தூக்கி அடக்கம் செய்தார்கள்? நீ ஒரு ஆளாக, ஒற்றை ஆளாக உன்னால் தூக்கி கொண்டு போக முடியுமா? லவ்வுக்கு லாஜிக் இல்லைங்க. லவ் ஹஸ் நோ லாஜிக். காதல் பண்ணவனுக்கெல்லாம் தெரியும், லவ் ஹஸ் நோ லாஜிக். யாராவது அழகா இருக்கிறீங்க பார்த்தா லவ் பண்றீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. கருப்போ சிவப்போ நெட்டையோ குட்டையோ எனக்கு பிடிச்சிருக்கு. லவ் ஹஸ் நோ லாஜிக். இந்த அம்மாக்கு லாஜிக்கே இல்லை. தூக்கிட்டு போக முடியுமா முடியாதான்னு கொஞ்சம் கூட யோசிக்கல. எங்கே தூக்கி கொண்டு போனீர் என சொல்லுங்கள், நான் போய் அவரை தூக்கி கொண்டு போவேன் என சொல்லி அன்பினுடைய உச்சத்துக்கு போறாங்க. அந்த இயேசுவை அவ்வளோ நம்பினாங்க அவங்க. நம்பிக்கையினுடைய உச்சத்துக்கு போறாங்க. சொல்லுங்க, நான் போய் தூக்கிட்டு போறேன். அன்புக்குரியவர்களே, it is impossible to take him, but she still says, இயேசுவின் உடலை தூக்குவதற்கு 4 பேர் தேவை, அன்புக்கு விடயமெல்லாம் இல்லை. அவங்க சொல்றாங்க, சரி அப்படி தூக்கிட்டு போனா கூட எத்தனை நாள் வச்சுக்க முடியும்? செத்து போன பணத்தை தூக்கி எத்தனை நாள் வச்சுப்பீங்க? இன்னைக்கு எம்பாமிங்லாம் வந்துடுச்சு, அன்னைக்கு எந்த பாமியும் கிடையாது. அந்த அம்மா பாருங்களேன், தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லுது. தூக்கிட்டு போய் எத்தனை நாள் வச்சுக்கோ? 2 நாள், 3 நாள், 4வது நாள் நாத்தடிக்காது. அதை பற்றி யோசிக்கவே இல்லை. நீங்கள் கொடுங்க ஐயா, நான் தூக்கிட்டு போகிறேன் அவரை, நான் போய் வச்சுக்கிறேன் ஐயா, நான் அப்படியே கொண்டு போய் என் வீட்டில் வச்சுக்கிறேன் ஐயா அவரை. எந்த அளவுக்கு இயேசு அந்த அம்மா அன்பு செஞ்சுருந்தா, எந்த அளவுக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை இருந்திருந்தா, என்கிட்ட கொடுத்துருங்க அந்த உடம்பை, நான் தூக்கி போய் வச்சுக்கிறேன், என் வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஆண்டவர் அவளுக்கு ஒரு அழகான வாழ்க்கையை கொடுக்கிறார். அவளை பார்த்து ரொம்ப அழகா அவர் கூப்பிடுறாரு, மரியம் மரியம் அப்படின்றாரு. உடனே அவள் திரும்பி பார்த்து ரபோனி ரபோனி அப்படின்றா. அவ்வளோதாங்க, என்னை பற்றி கொள்ளாதே, உனக்கு புது வாழ்வை தந்துட்டேன், போ, go and live a witnessing life, ஒரு சாட்சிய வாழ்க்கை வாழு, என்னுடைய உயிர்ப்புக்கு போய் சான்று பகரு, என்னுடைய உயிர்ப்புக்கு சாட்சியா மாறிப்போ. நம்பாம போயிருக்கிறான் பாரு 11 பேர், தோமாவை தவிர மற்ற எல்லாரையும் போய் பாரு, தோமா விட்டுரு, மற்றவங்க எல்லாம் போய் பாரு அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறார். நம்பினால் வாழ்வு உண்டு, நம்பினால் புது வாழ்வு உண்டு, அவரை நேசித்தால் புது வாழ்வு உண்டு, அவரை பற்றி கொண்டால் புது வாழ்வு உண்டு, அவர்தான் என்னுடைய எல்லாம் என சொல்லி சரணாகதி ஆனால் புது வாழ்வு உண்டு. அதற்கு மேரி மேக்தலின், இந்த மகதலா மரியா அற்புதமான ஒரு சான்று. கடைசி கேரக்டர் நம்ம வரோம், அதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். மை ஹீரோ தோமா. ஒரு தோமா மலையிலிருந்து நான் அவரை ஒவ்வொரு நாளும் அணுமணுவாக ரசித்து ருசித்து அப்படியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மலையிலிருந்து தோமாவை பற்றி இன்றைய நற்செய்தியில் நம்ம கேட்டோம். இன்றைய நற்செய்தி ரொம்ப தெளிவா சொல்லுது, அவர்கள் பூட்டிய அறைக்குள்ளே இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே உள்ளே இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். அப்பொழுது அங்கே யார் இல்லை? தோமா யார் இல்லை? பயம் இருந்திருந்தால் தோமா எங்கே இருந்திருக்க வேண்டும்?
அறைக்குள் இருந்திருக்க வேண்டும். அச்சப்பட்டிருந்தால் தோமா எங்கே இருந்திருக்க வேண்டும்? அறைக்குள்ளே, மூளை முடுக்கிலே, இன்னும் மூளையில் போய் எங்கேயாவது ஒரு ஓட்டுக்கு மேலே ஏறி அமர்ந்து கொண்டு நடுக்கத்தோடு அமர்ந்து இருக்க வேண்டும். என் தோமா வெளியில் இருக்கிறார். என் தோமா இயேசு உயிர்த்து விட்டார் என்பது அவருக்கு தெரியும். உயிர்த்த ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறார். என் தோமா இயேசுவை தேடிக்கிட்டு இருக்கிறார். அவரது நம்பிக்கை வேறங்க, இந்த 11 பேருடைய நம்பிக்கை வேறங்க. எந்த அளவுக்கு இயேசுவின் மீது அவர் நம்பிக்கை வைத்திருந்தால், யூதேவாவுக்கு நான் போகிறேன், லாசர் செத்து போயிட்டார், லாசர் இறந்த செய்தி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. லாசர் இறந்த செய்தி சொல்லப்பட்டவுடன் இயேசு கண் கலங்குகிறார், அழுகிறார், கதறுகிறார். நான் என் நண்பனை பார்க்க போகின்றேன், நான் போக வேண்டும், யூதேவாவுக்கு போக வேண்டும் என சொல்லுகிறார். உடனே எல்லோரும் சேர்ந்து இயேசுவுக்கு என்ன சொல்றாங்க? போக வேண்டாம் என்கிறார்கள். இயேசுவின் மீது இந்த பாசத்து இல்லையா? இவர் போனார்னா நம்மளும் போகணும், இவரை கொன்னாங்கன்னா நம்மளையும் கொண்டு போட்டுருவாங்க. ஆனா தோமா மட்டும் என்ன வார்த்தை சொல்றாரு? வாருங்கள், நாமும் போவோம், அவரோடு செத்து மடிவோம். அவருக்கு நம்பிக்கை இல்லையா? அவர் டவுட்டிங் தாமஸா? அவரையா டவுட்டிங் தாமஸ்? யாரோ ஒரு கிறுக்கன் எழுதிட்டான் அப்படி. அதை நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு சந்தேகத்தோமா, சந்தேகத்தோமா, நம் சந்தேகத்தை போக்குகிற தோமா, நம் சந்தேகத்தை போக்குகிற தோமா, அத்துணை சீடர்களுடைய சந்தேகத்தை போக்கிய தோமா தான் சந்தேக தோமா என அழைக்கப்படுகிறார். சந்தேக தோமா அல்ல, சந்தேகத்தை போக்கிய தோமா, அடுத்தவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திய தோமா, அடுத்தவருடைய விசுவாசத்திற்கு உயிர் கொடுத்த தோமா, அடுத்தவருடைய விசுவாசத்தை நீங்கள் இன்னும் வாழுங்கள் என சொல்லி அற்புதமான ஒரு வாழ்வை கொடுத்த தோமா தான் இன்றைக்கு நாம் நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். அவர் வெளியில் இருக்கிறார், வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறார், உயிர்த்த ஆண்டவரை தேடி போயிருக்கிறார். ஆகவே உள்ளே இருந்தவர்கள் ஒரு பக்கம் மீன் பிடிக்க போகலாமா, அல்லது வேறு வேலைக்கு போகலாமா? வெளியில் போனால் நம்ம ஏற்றுக்கொள்வார்களா? அந்த கலகக்காரனோடு நாமும் இருந்து விட்டோமே, நம்மையும் கலகக்காரர்கள் என சொல்லி துன்புறுத்துவார்களா? நமக்கு என்ன நடக்கும் என சொல்லி பல்வேறு கேள்விகளோடு உள்ளே பூட்டி அறைக்குள் இருக்கிற அவர்கள் எங்கே? எல்லா கேள்விகளையும் தூக்கி போட்டுவிட்டு அவர் சொன்னபடி உயிர்ப்பார், அவர் உயிர்த்து விட்டார், உயிர்த்த ஆண்டவருக்கு நான் சாட்சி என சொல்லி வெளியிலே அவரை தேடிக்கொண்டிருந்த தோமா எங்கே? இன்றைக்கு தோமா 11 சீடர்களுடைய அந்த சந்தேகத்தை போக்கி சந்தேகத்தை போக்குகிற ஒரு தோமாவாக, நம்பிக்கையின் வீரராக, விசுவாசத்துக்கு வீரராக, வீர விசுவாசத்திற்கு அடையாளம் கொண்டவராக தோமா இன்றைக்கு இருக்கிறார். அதனால்தான் தோமா நம்பினார், வாழ்வை பெற்றுக்கொண்டார். அவர் பெற்றுக்கொண்ட அந்த வாழ்விலிருந்து தான் இன்றைக்கு நாமெல்லாம் கிறித்துவத்தை பெற்றிருக்கிறோம். அவர் இந்திய மண்ணுக்கு வந்து இந்த இந்திய மண்ணிலே, அதுவும் நமது மறைமாவட்டத்தின் பெருமையாக, நமது மறைமாவட்டத்தின் சொத்தாக இருக்கிற புனித தோமையார் மலை தேசிய திருத்தல பசிலிக்காவிலே அவர் வந்து அங்கே இறந்து ரத்தம் சிந்தியதால், அவருடைய உயிர் மூச்சு அங்கே நிரம்பி இருப்பதால் இன்றைக்கு இந்திய மண் முழுவதும் இயேசுவை அறிந்திருக்கிறது, மாதாவை தெரிந்து வைத்திருக்கிறது. இந்திய கிறித்துவத்தின் பிறப்பிடம் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் இருக்கிறது. அது நமக்கு பெருமை. இந்திய கிறித்துவத்தின் தொட்டில் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் இருக்கிறது. அது நமக்கு பெருமை. நமது வடக்கிலே சென்ட் தாமஸ் மவுண்ட் என சொன்னால், நமக்கு தெற்கிலே அச்சரப்பாக்கம் என சொன்னால், நமக்கு நடுவில் இருப்பதுதான் இந்த இறை இறக்க மலை. வடக்கில் இருக்கிற சென்ட் தாமஸ் மவுண்டையும் தெற்கில் இருக்கிற அச்சரப்பாக்கத்தையும் இணைக்கிற பாலமாக ஆண்டவர் இயேசுவின் இரக்க மலையாக இருப்பதுதான் இந்த இரக்கத்தின் மலை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தை ஏதோ லென்டன் சீசனுக்குரிய இடமாக, இந்த இடத்தை ஏதோ இது போல ஒரு திருவிழா வருகின்ற பொழுது மட்டும் கண்டுகொள்ளுகிற ஒரு இடமாக மாற்றாமல், ஒவ்வொரு முறையும் நாம் இந்த இடத்தை தேடி வந்து, இந்த இடத்தை நாடி வந்து ஜெபிப்பதின் வழியாக இன்னும் பரிசுத்த மலையாக இதை மாற்றுவோம். நம்புவோம், வாழ்வு நிச்சயம். நம்பினால் மகதலா மரியா வாழ்வை பெற்றுக்கொண்டாள். அந்த நறுமண தைலத்தை பூசிய பாவியாக பெண் நம்பினால் வாழ்வை பெற்றுக்கொண்டார். தோமா நம்பினார், வாழ்வை பெற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் வாழ்வை நம் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே வாழ்வை பெற்றுக்கொள்வோம், வாழ்வை அடுத்தவர்களுக்கு கொடுப்போம். அதுவே இரக்கத்தின் மலை நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்பதை ஏற்றுக்கொள்வோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம்
மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். இரக்கமுள்ள தந்தையே, உமது திரு அவையின் திருப்பணியாளர்கள் தங்களின் இரக்க செயல்களால் உமது மந்தையை வழிநடத்தவும், சமுதாயத்தின் விளிம்பிலுள்ள மக்களுக்காக உழைத்திடவும், அவர்கள் நம்பிக்கையில் வளர்த்தெடுக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கனிவுள்ள தந்தையே, இந்நாளில் உமது ஆசிரை எங்களுக்கு இத்திருப்பலியின் வழியாக பெற்றுத்தரும் உம் அன்பு சீடர் அருள்பணி ஏடி மைக்கேல் அவர்களை ஆசிர்வதித்து தனது நற்செய்தி பணியால் இறை மக்கள் அனைவரையும் உமது உயிர்ப்பின் நம்பிக்கை கொண்டு புது வாழ்வு பெற தந்தையோடு நீர் உடனிருந்து நல்ல உடல் நலத்தால் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவுள்ள தந்தையே, உமது இரக்கப் பெருக்கை கொண்டாடும் இந்நாளில் எங்கள் உறவுகளுக்கிடையே உள்ள கசப்புணர்வுகளை களைந்து ஒருவர் மீது ஒருவர் இரக்கமுள்ளவர்களாய் வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே எம் இறைவா, இன்று வழிபாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் புனித அந்தோனியார் மற்றும் குழந்தை இயேசு அன்பு இறைமக்கள் மீது நீர் இரக்கம் கொண்டு அவர்களை காத்திடவும், உம்மை போல் இரக்கத்தின் திருமுகமாய் மாறி உமதன்பை பிரதிபலித்து சாட்சிய குடும்பங்களாய் வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். திருப்பலியின் துவக்கத்திலே நான் ஏதேனும் ஒரே ஒரு விண்ணப்பத்தை இந்த பலிப்பீடத்தில் ஒப்புக்கொடுக்க சொல்லி ஜெபித்தேன். மீண்டும் இந்த வேளையிலே அந்த ஒரு விண்ணப்பத்தை நினைவு கூர்ந்து ஒப்புக்கொடுங்கள். நம்முடைய அதிபரும் பங்கு தந்தையுமான பேரருள் தந்தை தாஸ் அவர்களை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க சொல்லி ஜெபிப்போம். அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற உதவி அதிபர் தந்தையர்களையும், குறிப்பாக இந்த இரக்கத்தின் மலையை சுற்றி வாடுகிற அனைத்து குடும்பங்களை இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும் என சொல்லி ஜெபிப்போம். இந்த திருமலைக்கு எதிராக நிற்பவர்கள், இந்த திருமலையினுடைய வளர்ச்சியை கெடுக்க வேண்டும் என ஆசைப்படுபவர்கள், இந்த திருமலை மேலும் மேலும் உயர்வதற்கு தடையாக நிற்பவர்கள் எல்லோரையும் ஒப்புக் கொடுப்போம். இந்த ஒட்டுமொத்த திருமலையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவர் தம் காவல் தூதர்களை இந்த திருமலையை சுற்றிலும் நிறுத்தச் சொல்லுவோம்.
இங்கே ஜெபிக்க வருபவர்கள், ஆன்மீக அனுபவம் பெற வருபவர்கள், பாதுகாப்பாக இருக்க இந்த காவல் தூதர்கள் துணை நிற்க வேண்டும் என சொல்லி ஜெபிப்போம். இன்றைக்கு ஆண்டவருடைய பேர் இரக்கம் இந்த மலையினுடைய மூளை முடுக்கெல்லாம் சென்று சேர வேண்டும் என சொல்லி ஜெபிப்போம். கூடிய விரைவிலே இந்த மலை பெரும் ஆசீர்வாதத்தின் மலையாக, ஆண்டவருடைய கருணையை பல திசைகளிலிருந்து வந்து மக்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மலையாக, சாறை சாறையாக எல்லா நேரத்திலும் மக்கள் இங்கே தேடி வந்து போகிற ஒரு மலையாக, அவருடைய சித்தப்படி இதை உயர்த்த வேண்டும் என சொல்லி ஜெபிப்போம். அதற்கு தடையாக இருக்கிற அனைத்தையும் அவருடைய வலக்கரம் உயம் கொண்டு உடைத்தெறிய வேண்டும் என சொல்லி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எத்தனையோ தேவைகளை ஏந்தி இன்றைக்கு இந்த இரக்கத்தின் மலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இறையிறக்கத்தின் இந்த திருப்பலி நேரத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே ஒரு விண்ணப்பத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். கூடிய விரைவிலே இதே இடத்திற்கு திரும்பி வந்து அருத்தந்தைக்கு முன்னால், எங்களது அதிபரும் பங்கு தந்தைக்கு முன்னால் சாட்சி சொல்லக்கூடிய அளவிற்கு எங்கள் ஒவ்வொருவருடைய மன்றாட்டும் வெற்றி அடைவதாக, கேட்கப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். மகிழும் காலம் இது, அல்லேலூயா பாடுவோம். இயேசு சொன்னபடி இன்று வைத்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். பாடி மகிழும் காலம் இது, அல்லேலூயா பாடுவோம். இயேசு சொன்னபடி இன்று வைத்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். கல்லறை கலக்கம் கலைந்து விட்டது, கடவுளின் மைந்தன் உயிர்த்து விட்டார். கல்லறை கலக்கம் கலைந்து விட்டது, கடவுளின் மைந்தன் உயிர்த்து விட்டார். உயிர்த்த இயேசு உலகை எல்லாம் ஆட்சி செய்யவே, உள்ளமெல்லாம் உவகையாலே பொங்கி வழியுதே. பாடி மகிழும் காலம் இது, அல்லேலூயா பாடுவோம். இயேசு சொன்னபடி இன்று வைத்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். விதைக்கப்பட்ட கோதுமை மணி, விதைக்கப்பட்ட கோதுமை மணி விளைந்து குலுங்குதே. இடிக்கப்பட்ட கோயிலும் 3 நாளில் எழுந்ததே. விதைக்கப்பட்ட கோதுமை மணி, விதைக்கப்பட்ட கோதுமை மணி விளைந்து குலுங்குதே. இடிக்கப்பட்ட கோயிலும் 3 நாளில் எழுந்ததே. ஒதுக்கப்பட்ட கல்தானே மூரைக்கல்லாய் அமைந்ததே. ஒதுக்கப்பட்ட கல்தானே மூரைக்கல்லாய் அமைந்ததே. சாவை வீழ்த்தி வாழ்வு தந்த உயிர்ப்பில் நாமும் வாழவே. சாவை வீழ்த்தி வாழ்வு தந்த உயிர்ப்பில் நாமும் வாழவே. பாடி மகிழும் காலம் இது, அல்லேலூயா பாடுவோம். இயேசு சொன்னபடி இன்று வைத்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். பாடி மகிழும் காலம் இது, அல்லேலூயா பாடுவோம். இயேசு சொன்னபடி இன்று வைத்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். கல்லறை கலக்கம் கலைந்து விட்டது, கடவுளின் மைந்தன் உயிர்த்து விட்டார். கல்லறை கலக்கம் கலைந்து விட்டது, கடவுளின் மைந்தன் உயிர்த்து விட்டார். உயிர்த்த இயேசு உலகை எல்லாம் ஆட்சி செய்யவே, உள்ளமெல்லாம் உவகையாலே பொங்கி வழியதே. பாடி மகிழும் காலம் இது, அல்லேலூயா பாடுவோம். இயேசு சொன்னபடி இன்று வைத்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு
ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புதுபிறப்படைந்த உமக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுடுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றுமுள்ள பேற்றினை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எடுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை என்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்குப்பு கொடுக்கின்றோம். திருமணென்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மையும் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்பினோர் வாழ்வு பெற்றிருக்கிறார்கள் என நாம் சிந்தித்திருக்கின்றோம். நாமும் நம்புகிறோம், வாழ்வு பெறுவோம் என்கிற நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்புக்கிடையவர்களே, இந்த வேளையில் இறை இறக்க ஆண்டவரிடத்தில் போர் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என சொல்லி ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நேற்றைய தினம் இஸ்லாமாபாத்தில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்திருக்கிறது. எந்நேரத்திலும் மீண்டும் போர் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த போரினால் எங்கோ யாரோ பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற உணர்வு வேண்டாம். நாம் எல்லோரும் பாதிக்கப்படுகிறோம். நேரடியாக இல்லை என்றாலும் மறைமுகமாக ஒரு விலைவாசி உயர்வு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. கேஸ் தட்டுப்பாடு நமக்கு நடைபெற்றிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கிற படிப்புகள் தடைபட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த ஏப்ரல், மே, ஜூன் இப்போ 12th முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போக வேண்டிய லட்சக்கணக்கான பிள்ளைகள் என்ன நடக்க போகிறது என்கிற கவலையோடு இருக்கிறார்கள். மிகப்பெரிய, நம்ம சும்மா சிம்பிளாக எடுத்துக்கிறோம், so many lakhs of children. எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சே போகணும். பல பிள்ளைகளை நானே தயாரித்து வச்சிருக்கிறேன், போகணும். யாருமே போக முடியாத சூழல். ஆகவே ஒப்பு கொடுப்போம். இந்த வேளையில் அமைதியாக இந்த இரக்கத்தின் மலை ஒரு அமைதியை கொண்டு வர முடியும் நான் நம்புகின்றேன். இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற இந்த திருப்பலி, நாம் ஜெபிக்கிற இந்த ஒரு சிறிய ஜெபம், நம் எல்லோருடைய அந்த ஜெபம் நிச்சயமாக ஒரு நிரந்தர போர் நிறுத்தம், ஒரு அமைதியை உலக நாடுகளுக்கிடையே கொண்டு வரும். எல்லோருக்கும் நம்பிக்கையை இது தரும். மீண்டும் எல்லோரும் வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் என நான் நம்புகின்றேன். இந்த வேளையில் ஆத்மார்த்தமாக ஜெபியுங்கள். போர் நிறுத்தப்பட வேண்டும் என சொல்லி ஜெபியுங்கள். நாட்டு தலைவர்கள்,
கோபத்தை தணித்துக் கொள்ள வேண்டும் என ஜெபியுங்கள். வன்முறையை கைவிட வேண்டும் என ஜெபியுங்கள். நாட்டு தலைவர்களின் அகந்தை விலக வேண்டும் என சொல்லி ஜெபியுங்கள். அகந்தை, அது மட்டும்தான் பிரச்சனை. இங்கே அகந்தையோடு இருக்கிறார்கள். அந்த அகந்தை விலக வேண்டும். சுயநலம் அவர்களை விட்டு போக வேண்டும். உயிர் எல்லோருக்கும் சமம் என்கிற உணர்வு வர வேண்டும். எத்தனை பச்சிளம் குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள். பெண்கள் எத்தனை பேர் வீடுகளை இழந்து விட்டார்கள், நிலபுலன்களை இழந்து விட்டார்கள், சொந்தங்களை இழந்து விட்டார்கள், நாடு கடத்தப்பட்டு இருக்கிறார்கள், சொந்த நாட்டை விட்டு தேசத்தை விட்டு அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒப்புக் கொடுப்போம். இரக்கத்தின் ஆண்டவரே, இந்த மாபெரும் இறையிறக்கத்தின் திருவழியிலே, இந்த இறையிறக்க திருமலையிலிருந்து எங்கள் வேண்டுதல் உம் காதுகளில் விழட்டும். எங்களுடைய இந்த கூக்குரல் உம் இதயத்தை வருடட்டும். எங்களுடைய இந்த கண்ணீர் உம் கால்களை நனைக்கட்டும். எங்களுடைய இந்த அபயக்குரல், அமைதிக்கான அபயக்குரல் உம் மனதை கசிய செய்யட்டும். இறைவா, எப்படி இஸ்ரேல் மக்கள் துன்பப்பட்ட போது என் மக்கள் படுகிற பாடுகளை நான் பார்த்தேன். என்னுடைய இதயம் துடிக்கிறது, என்னுடைய கண்களில் கண்ணீர் வடிந்தோடுகிறது, என் இதயம் கசிகிறது என சொல்லி அவர்கள் சார்பாக நீர் பாளையம் இறங்கினீரோ, அதே போல உலக நாடுகள் இன்றைக்கு போரினால், வன்முறையினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில அமைதியை தர வேண்டும் என சொல்லி நீர் பாளையம் இறங்குவீராக. நீர் ஒவ்வொரு நாட்டிலும் உமது பிரசன்னத்தை நிரப்புவீராக. நாட்டு தலைவர்களுடைய இதயங்களை மாற்றுவீராக. வன்முறையை கைவிடச் செய்வீராக. எங்களையும் அமைதியின் தூதுவர்களாக எங்கள் குடும்பத்தில், எங்கள் சமூகத்தில், நாங்கள் வாழுகிற மனிதர்கள் மத்தியிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அமைதியின் தூதுவர்களாக மாற்றுவீர்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் திருச்செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியர் விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பாடுவோம், இதய அன்பை நினைத்து பாடுவோம். நம்மை நீக்க முழுமையாக தன்னை தந்த இணையில்லாத இதய அன்பை நினைத்து பாடுவோம். அன்பினாலே பற்றி எரியும் இதயம் இதயம், அருள் சுரந்து பொங்கி வழியும் இதயம் இதயம். அன்பினாலே பற்றி எரியும் இதயம் இதயம், அருள் சுரந்து பொங்கி வழியும் இதயம் இதயம். பாவி நம்மை தேடி திரியும் இதயம் இதயம், பாவி நம்மை தேடி திரியும் இதயம் இதயம். பாசத்தோடு பாதுகாக்கும் இதயம் இதயம், பாசத்தோடு பாதுகாக்கும் இதயம் இதயம். இதய அன்பை நினைந்து பாடுவோம். நம்மை மீட்க முழுமையாக தன்னை தந்த இணையில்லாத இதய அன்பை நினைத்து பாடுவோம்.
பெலிக்கனான இதயம் இதயம், தன்னை அழித்து இன்பம் காணும் இதயம் இதயம், தரணி வாழ பெலிக்கனான இதயம் இதயம், தன்னை அழித்து இன்பம் காணும் இதயம் இதயம், தனக்கு என்று எதையும் கொள்ளா இதயம் இதயம், தனக்கு என்று எதையும் கொள்ளா இதயம் இதயம், தேடுவோரின் தஞ்சமாகும் இதயம் இதயம், தேடுவோரின் தஞ்சமாகும் இதயம் இதயம், இதய அன்பை நினைத்து பாடுவோம். நம்மை மீட்ட முழுமையாக தன்னை தந்த இணையில்லாத இதய அன்பை நினைத்து பாடுவோம். புதுயுக கனவுகள் கண்டிருந்தோம், நவயுக ஆதவன் உதயமானார். புதுயுக கனவுகள் கண்டிருந்தோம், நவயுக ஆதவன் உதயமானார். அல்லேலூயா நம் கீதம், உயிர்ப்பின் மக்கள் நாம் அன்றோ. அல்லேலூயா நம் கீதம், உயிர்ப்பின் மக்கள் நாம் அன்றோ. உயிர் பேணம் விசுவாச உயிர் மூச்சாம், உயிர்த்தவர் நமது மூளைகள்லாம். எழுச்சி கண்டிடுவோம், இனி வீழ்ச்சி நமக்கில்லை. எழுச்சி கண்டிடுவோம், இனி வீழ்ச்சி நமக்கில்லை. புது யுக கனவுகள் கண்டிருந்தோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் சொந்தமான புனித யோசேப்பின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, இந்த நன்னாளில் இறையிறக்க பெருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த இனிய வேளையில் இந்த பெருவிழா திருப்பலியை நமக்காக தலைமையேற்று சிறப்பித்து அருமையான மறைவுரை சிந்தனைகளை வழங்கி நமக்காக ஜெபித்தவர், நம் ஒவ்வொருவருக்கும் பரிச்சயமானவர், நம்முடைய மண்ணில் உழைத்த பாசமிகு தந்தை அருள்பணி ஏடி மைக்கேல் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தந்தையவர்கள் நம்முடைய தலைமை ஆலயத்தில் உதவி தந்தையாக சிறப்பாக பணியாற்றியவர். அதிலும் குறிப்பாக கல்வாரி திருமலையில் அவர் உதவி தந்தையாக இருந்த பொழுது பல்வேறு வளர்ச்சி பணிகளையும் தந்தையவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆயர் இல்ல புனித பவுல் பள்ளி குழுமத்தினுடைய தாளாளர் தந்தையாக தந்தையவர்கள் நல்ல முறையில் பணியாற்றி அங்கு சிபிஎஸ்இ பள்ளியை தந்தையவர்கள்தான் தன்னுடைய கடினமான முயற்சியால் துவங்கி இருக்கிறார்கள். அந்த 5 ஆண்டுகளில் ஏராளமான வளர்ச்சி பணிகளை அந்த பள்ளியில் செய்து ஒரு பிரபலமான பள்ளியாக தந்தையவர்கள் உயர்த்தினார்கள். தரமான கல்வியை பிள்ளைகளுக்கு வழங்கினார்கள். அதற்கான பல்வேறு முன்னெடுப்புகளை அங்கு எடுத்ததை நன்கு நாம் அறிவோம். அந்த பணியை முடித்துவிட்டு நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய இளையோர் பணிக்குழுவினுடைய செயலராக தந்தையவர்கள் பணியாற்றினார்கள். அவ்வாறு பணியாற்றுகிற பொழுது, இயக்குநராக இருக்கிற பொழுது பல நல்ல நூல்களை இளையோரை நல்வழிப்படுத்துவதற்காக எழுதியிருக்கிறார்கள். பல்வேறு கருத்துக்களை அந்த நூல்களில் தந்தையவர்கள் வழங்கி இளையோரை, நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய இளையோரை தலைசிறந்த இளையோராக கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய பாசமிகு தந்தையவர்கள் புனித தோமையார் தேசிய திருத்தல பசிலிக்காவில் அதிபராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
அந்த திருத்தலம் பசிலுக்காக உயர்வதற்காக தந்தை அவர்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள். இன்று பசிலிக்கா என்று அழைக்கப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய உழைப்பு, அவருடைய முயற்சி, அவருடைய பங்களிப்பு அதிகமாக உள்ளது. கைகளை தட்டி தந்தை அவர்களை வாழ்த்துவோம். அது மட்டுமல்ல, பல்வேறு பணிகளை, வளர்ச்சி பணிகளை தந்தை அவர்கள் சிறப்பாக அங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான மாற்றங்களை நம்மால் அங்கு பார்க்க முடியும். இப்பொழுது நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் பல்வேறு கட்டிட பணிகளை எல்லாம் தந்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். மாற்றங்களை தந்தை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு ஆண்டு இருக்கிறது. அந்த ஓராண்டுக்குள் என்னென்ன பணியெல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டி அந்த பணியும் தந்தை அவர்கள் துவங்கி செய்து கொண்டிருக்கிறார்கள். எது சவாலானதோ அதை சவாலாக எடுத்து செய்வதுதான் அவருடைய இயல்பு, சிறப்பு. சுலபமானதை ஒரு நாளும் அவர் செய்வது இல்லை. அப்படி நம்முடைய மறை மாவட்டத்தில் ஒரு துடிப்பான அருட்தந்தையாக இருந்து, சிறந்த மறையுரையாளராக இருந்து பணியாற்றக்கூடியது நம்முடைய தந்தை அவர்களுடைய பெருமை. இந்த நாளில் நாம் அவரை அழைத்தோம். ஒரு வார தியானம், 3 நாள் தியானம், 1 நாள் தியானங்களுக்குத்தான் தந்தை அவர்களை அழைக்க வேண்டும். அவ்வளவு ஏராளமான கருத்துக்களை தந்தை அவர்கள் விவிலியத்தின் அடிப்படையில் மக்களுக்கு சொல்லக்கூடிய திறமையை பெற்றவர். இந்த நாள் கட்டாயம் அவருக்கு போதாது. இருந்தாலும் குறுகிய நேரமாக இருந்தாலும் இந்த குறுகிய நேரத்தில் நமக்கு என்ன ஒரு செய்தியை கொடுக்க வேண்டுமோ அதை சிறப்பான செய்திகளாக தந்தை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். விவிலியத்தினுடைய நபர்களை 5 தேர்வு செய்து அவர்களைப் போல நாமும் கூட நம்பினால் வாழ்வு பெறுவோம் என்கிற ஆழமான கருத்தை தந்தை அவர்கள் நம்முடைய உள்ளங்களில் விதைத்திருக்கிறார்கள். நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று வந்து இந்த அருமையான திருவிழாவை தலைமையேற்று சிறப்பித்து அருமையான ஆராதனை வழிபாட்டை தந்தை அவர்கள் வழிநடத்தி இந்த திருப்பலி நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள், மறை உரை ஆற்றியிருக்கிறார்கள். எனவே நம்முடைய பாசமிகு தந்தை அருள்பணி ஏடி மைக்கேல் அவர்களுக்கு கைகளை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய அன்பின் வெளிப்பாடாய் நம்முடைய உதவி தந்தையர்கள் நம்முடைய பாசமிகு தந்தை அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். கைகளை தட்டி தந்தை அவர்கள் நெஞ்சார வாழ்த்துவோம். அவர் மேற்கொள்கிற எல்லா பணிகளிலும் இறைவன் அவருக்கு துணையாக இருக்கும்படியாக தொடர்ந்து நாம் இறைவேண்டல் செய்வோம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த தோமையார் திருமலைக்கு வந்து போவதை நன்கு நாம் அறிவோம். இவர் வழியாக எண்ணிலடங்கா மக்களை இறைவன் அழைத்து கொண்டிருக்கிறார், தொட்டு கொண்டிருக்கிறார், மாற்றி கொண்டிருக்கிறார், ஆசீர்வாதங்களை வாரி கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் அதிகமாக சிறப்பான ஒரு கருவியாக தன்னுடைய நற்செய்தி பணிக்காக தந்தை அவர்களை பயன்படுத்தும்படியாக அவருக்காக நாம் இறைவேண்டல் செய்வோம். மேலுமாக இந்த வழிபாட்டை சிறப்பித்த குழந்தை இயேசு மற்றும் அந்தோனிய அன்பு இறை மக்களுக்கு கைகளை தட்டி நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். பல நல்ல உள்ளங்கள் இந்த பெருவிழா நல்ல முறையில் நடைபெற உதவி இருக்கிறார்கள். நம்முடைய பாசமிகு அருட்சகோதரிகள், சிறப்பாக பாடல் பாடிய பாடல் குழுவினர், திருப்பலியில் உதவியாக இருந்த பீட சிறார்கள், பீட அலங்காரம் செய்த அன்பு உறவுகள், வண்ண கோலமிட்டவர்கள், திருப்பலி காணிக்கை எடுக்க உதவிய பாசமிகு குழுவினர், திருப்பலி கருத்துக்கள் எழுத உதவியவர்கள், இறை மக்களுக்கு இன்று உணவு ஏற்பாடு செய்தவர்கள், இறை மக்களுக்கு உணவு உபயம் செய்த அன்பு உள்ளங்கள், வளாகத்தை சுத்தம் செய்தவர்கள், வளாகத்தில் இறை இறக்க ஆண்டவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்த குழுவினர், இந்த ஆலய பணியாளர், தலைமை ஆலய பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், ஒளி அமைப்பு ஏற்பாடு செய்த குழுவினர், கல்வாரி திருமலை பகுதி இறை மக்கள், வெளிப்பங்கு இறை மக்கள், பங்கு இறை மக்கள், இளையோர் மற்றும் அருள்பணி பேரவையினர், செயற்குழு உறுப்பினர்கள், இவர்களோடு சேர்ந்து கடினமாக நம்மோடு வாழ்ந்து உழைத்து கொண்டிருக்கக்கூடிய பாசமிகு உதவி தந்தையர்கள் அருள்பணி செல்வநாயகம் மற்றும் அருள்பணி மதன் பாபு, இவர்களுக்கு கைகளை தட்டி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்வோம். அன்பு உறவுகளே, நீங்கள் செல்லுகிற பொழுது, இறுதி பாடல் முடிந்து செல்லுகிற பொழுது இருக்கைகளை நீங்கள் பயன்படுத்தி இருக்கைகளை அடுக்கி வைத்து விட்டு செல்ல பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். வரிசையில் நின்று அன்பின் உணவை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய கூடாரத்தில் அன்பின் உணவு தயாராக இருக்கிறது. என்றும் போல இன்றும் வழக்கம் போல வரிசையில் நின்று பொறுமை காத்து அன்பின் உணவை பெற்று உண்டு மகிழ பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். குப்பைகளை ஆங்காங்கே போட்டு விடாமல் குப்பை தொட்டியில் போட்டு உதவி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்கு உபயம் செய்ய துணை நிற்க விரும்பினால் என்னை சந்திக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டுமாக அனைவருக்கும் அனைத்திற்கும் நன்றி. இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம்.
அன்புக்குரியவர்களே, இது ஒரு உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாய்ப்பு. நாம் பணி செய்த இடத்திற்கு மீண்டும் திரும்பி வந்து ஒரு திருப்பலி நிறைவேற்றுவதென்பது மிக ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய, மகிழ்ச்சியை தரக்கூடிய, ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் தரக்கூடிய, இன்னும் ஓடிக்கொண்டே இரு என சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். அதை நம்முடைய பேரருள் தந்தை, நம்முடைய இந்த பேர் ஆலயத்தின் இந்த இறை இறக்க திருமலையினுடைய அதிபரும் பங்கு தந்தையுமான பேரருள் தந்தை தாஸ் அவர்கள் எனக்கு வழங்கி இருக்கின்றார். ஆகவே அவருக்கும் அவருடைய உதவி அதிபர் தந்தையர்களுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தையவர்கள் சொன்ன வார்த்தைகள் உண்மையாகவே உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அவரது பாணியிலே அவர் எனக்கு நன்றி சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவரது நன்றிக்கும் நல்ல வார்த்தைகளுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பாக நீங்கள் எல்லோரும் ஜெபித்தீர்கள். மிக சிறப்பாக பாடல்களை பாடினார்கள். எல்லோருமே அமைதியாக ஒரு காற்றோட்டம் இல்லை என்றாலும் கூட இறை வார்த்தை உள்ளே புகுந்து செல்லுகிற அளவிற்கு நீங்கள் எல்லோரும் மிக சிறப்பாக பங்கெடுத்தீர்கள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் கூட எனது வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். விழா வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்கினவர்களே, அருட்தந்தை அவர்கள் சொன்னது போல புனித தோமையார் மலை தேசிய திருத்தல பசிலிக்கா, அது நம்முடைய ஆயர் அவருடைய ஆசிரால் எடுத்த முயற்சிக்கு, கடவுளுடைய பேர் இரக்கத்திற்கு, தட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். கடவுளுடைய பேர் இரக்கத்திற்கு இது பசிலிக்காவாக உயர்ந்தது. இட்ஸ் அன் எக்ஸாம்பிள். உண்மையாகவே அதை நான் சொன்னால் நான் நிச்சயமாக ஒரு ஆனந்த கண்ணீர் என்னிடத்தில் இருக்கும். உங்களுக்கு தெரியாது, ஒரு பசிலிக்காவாக உயர்த்த வேண்டுமென்றால் அதற்கான ஃபைல் ஒன்று தயார் செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த இடத்தை தயார் செய்ய வேண்டும், அங்கே பக்தி முயற்சிகள் நடைபெற வேண்டும், மக்கள் கூட்டம் வெள்ளமென வர வேண்டும். இப்படி பலவற்றை செய்த பிறகு நீங்கள் உங்களது ஹிஸ்ட்ரி, முக்கியமாக அந்த ஹிஸ்ட்ரி, ஒரு 2000 years ஆஃப் ஹிஸ்ட்ரி, அதை தோண்டி எடுத்து தயார் செய்து ஃபோட்டோகிராஃப்ஸ், வீடியோகிராஃப்ஸ் எல்லாவற்றையும் வைத்து அனுப்ப வேண்டும். அப்படி ரோமாபுரிக்கு அனுப்பியிருந்தேன். நமது ஆயர் கடிதம் கொடுத்திருந்தார். அதை எல்லாவற்றையும் வைத்து ஆயர் எனக்கு அவ்வளவு சுதந்திரம் கொடுத்தார். உண்மையாகவே அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அவர் நினைத்திருந்தா என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லலாம், நீ பண்ணு, நான் கூட நிற்கிறேன் என சொல்லி அவர் ஒவ்வொரு கடிதத்தையும் கொடுத்து மிக சிறப்பாக ஒவ்வொரு இடமாக செல்லும். முதல்ல நம்ம ஆயர்கிட்ட இருந்து, அப்புறம் நம்முடைய கன்சல்ட்டு, அப்புறம் அங்கிருந்து தமிழக ஆயர் பேரவை, தமிழக ஆயர் பேருக்கு முன்னாடி சென்னை பிஷப்பு, அவர் தான் மெட்ரோபாலிட்டன் பிஷப். ஸோ அவருடைய கடிதங்கள், பிறகு தமிழ்நாடு பிஷப்ஸ் கவுன்சில், அங்கே ஓட்டிங் போகும், நமக்கு 100% ஓட்டிங் போட்டார்கள். அங்கே ஒரு கடிதம், அங்கிருந்து பெற்றுக்கொண்டு சிசிபிஐ இந்திய ஆயர் பேரவைக்கு போக வேண்டும். இந்திய ஆயர் பேரவையில் 123 பிஷப்ஸ், 123 பிஷப்ஸும் ஓட்டு போட்டாங்க இந்த மலைக்கு மட்டும்தான். தட் வாஸ் அ பிக்கஸ்ட். கடவுளில் தான் ஹோலி ஸ்பிரிட் வேலை செஞ்சாருன்னா அது அப்படி தான் சொல்லணும். ஸோ எல்லோருமே நோ ஆப்சன்ட்டி எங்களுக்கு கொடுத்தாங்க அந்த ஃபைல். அதில் பார்த்தா நோ ஆப்சன்ட்டி, 123 பிஷப்ஸ் ஓட்டட் இன் ஃபேவர் என அப்படின்னு இருக்கும். அப்புறம் அங்கிருந்து கடிதங்களை பெற்றுக்கொண்டு நுன்ஷியோ கிட்ட போகணும். நுன்ஷியோ கிட்ட போனதுக்கப்புறம் நமது இந்திய தூதர் அவர்கிட்ட போகணும். அவர் அங்கிருந்து கடிதங்களை எல்லாம் வச்சு அப்புறம் சரி பண்ணி அவர் அங்கிருந்து ரோமாபுரிக்கு அனுப்புவார். ரோமாபுரிக்கு போயிடுச்சு. போப்பாண்டவர் பெட்டில் போய் படுத்துட்டார். அங்கே ஒரு ஃபாரின் அருட்தந்தை, இட்டாலியன், அவரை நான் எப்படியோ பிடிச்சிருந்தேன். நான் அவரை பார்த்ததில்லை, அவர் என்னை பார்த்ததில்லை. ஃபோன் காலில் தான் பேசுகிறோம். உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் அவர். நானும் உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசி அவரோடு பழகுகிறோம். பிறகு அங்கே ஃபைல் இருக்கிறது. போப்புடைய அந்த அறையிலே அந்த ஃபைல் இருப்பதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புகிறார். ஆனால் சேர் எம்டியாக இருக்குது. அவர் எப்போது வருவது, எப்போது அவர் அதை பார்ப்பது. அப்புறம் டிகாஸ்ட்ரிக்கு வரும். டிகாஸ்ட்ரி தனியாக அதற்கான ஒரு அமைப்பு இருக்கிறது. அங்கே ஒரு கர்தினால் இருக்கிறார். அந்த கர்தினால் கிட்ட வருது. கர்தினால் அங்கே இருக்கிற அருட்தந்தைகளிடம் கொடுக்குறார். பார்க்குறாங்க. பார்த்துட்டு 7 குறி, 7 குறி, 7 பிரச்சனை, ரிட்டர்ன் த ஃபைல் அப்படின்றாங்க. இரவு 12 மணிக்கு எனக்கு அந்த அருட்தந்தை, அவங்களுக்கு அது டைம் கரெக்டான டைம், நமக்கு ராத்திரி 12 இல்லை, ரோமுக்கு அது கரெக்டான டைம். ஸோ அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, உங்கள் ஃபைலை ரிட்டர்ன் பண்ண சொல்லிட்டாங்க. 7 குறி, 7 குறியுமே இம்மிடியேட்டாலாம் பண்ண முடியாது. அந்த 7 குறி பண்ணனா 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் ஆகும் அது செய்யணும். ஸோ ஃபைல் இப்போ எப்படி வரணும்னா மறுபடியும் நுன்ஷியோ கிட்டேருந்து ஆர்ச் பிஷப் கிட்டேருந்து நம்ம பிஷப் எடுத்து என்கிட்ட, இது வரத்துக்கே ஒரு 6 மாதம் ஆகிடும். அப்புறம் இதை மட்டும் சரி கட்டி அனுப்புறதுக்கு ஒரு 1 year ஆகிடும்.
அதுக்குள்ளே எத்தனை போப்பு மாறுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? இந்த ஒரு சூழல். 12 மணிக்கு நான் கேட்குறேன், ஏதாவது பண்ண முடியுமா? என்ன குறின்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, இப்படி தான் அனுப்பணும். அப்போது அவர் சொல்கிறாரு, கார்டினல் இஸ் கோயிங். கார்டினல் பக்கத்தில் போகிறார். அப்போ கார்டினல் கேட்குறார், ஹூ இஸ் ஆன் த லைன்? அவர் சொல்கிறார், சென்ட் தாமஸ் மவுண்ட் ரெக்டர் இஸ் ஆன் த லைன். சென்ட் தாமஸ் மவுண்ட் ஃபாதர் லைனில் இருக்கார். அதில் நல்ல ஹிஸ்ட்ரியில் நல்லா இருக்கே, எல்லாம் சூப்பராக இருக்குதே, வேறு என்ன பிரச்சனை? இல்லை, 7 கொறி இருக்குது, அந்த கொரியை ஃபாதருக்கு ஃபோன்லேயே சொல்லுங்கள் அப்படின்றார் கர்தினால். உடனே ஃபோனில் சொல்கிறாங்க, மெயில் அனுப்பப்படுகிறது. மெயில் வந்தபோது இரவு 11 மணி, அதிகாலை 1 மணி, 12லேருந்து 1 மணி ஆகிப்போச்சு. 1 ஹவர் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ 1 மணிக்கு வருது 7 கொரி. 7 கொரிக்கு கர்தினால் சொல்கிறாரு, அப்படியே ரிப்ளை பண்ண சொல்லுங்கள், ரிப்ளை மெயில் அனுப்ப சொல்லுங்கள் அவரை அப்படின்றார். 7 கொரிக்கும் நான் ரிப்ளை போடுறேன். எல்லாம் ரிப்ளை போட்டு 7வது கொரிக்கு என்ன ரிப்ளை போடுறதுனே தெரில. 7வது கொரி ஒரு வித்தியாசமான கொரி. நற்கருணை சிற்றாலயம் அங்கே வந்தீங்கன்னா பார்க்க முடியும். அங்கே நற்கருணை கதிர்பாத்திரம் மேலே வச்சுருக்கிறாங்க. கீழே நற்கருணை பெட்டியும் இருக்குது. நற்கருணை பெட்டிக்கு மேலே தான் நற்கருணை கதிர்பாத்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அவர் அங்கே எங்கிட்ட கேட்குறாரு, டபுள் ப்ரெசன்ஸ், கிறிஸ்டியானிட்ட டபுள் ப்ரெசன்ஸ் இருக்குதான்னு கேட்குறாரு. 2 இயேசுவை நம்புறீங்களா நீங்கள்? மேலே 1 கீழே 1. மக்கள் யார்கிட்ட வேண்டணும்? மேலே இருக்கிற கதிர்பாத்திரத்தில் இருக்கிற ஜீசஸ் கிட்டையா, நற்கருணை பெட்டிக்குள்ளே இருக்கிற ஜீசஸ் கிட்டையா, யார்கிட்ட வேண்டணும்? தூக்கி வாரி போச்சு. என்ன பண்ணுறது? என்ன சொல்லுவீங்க? ஒரு எரர். சரின்னு சொல்லிட்டு நான் 7வது கொரிக்கு ரிப்ளை அனுப்புகிறேன். புதுப்பிக்கிற பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. புதுப்பிக்கிற பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதால் இன்னொரு இடத்தில் எங்களால் வைக்க முடியவில்லை. அதனால் ஒரே இடத்திலே மக்களுடைய பயன்பாட்டிற்காக இப்படி வைத்திருக்கிறோம். இது ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட். புதுப்பிக்க பணி நடந்தவுடன் இதை நாங்கள் எடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, வெரி குட் ஆன்சர், கிராண்ட்டும் த டிக்ரி என சொல்லிவிட்டு 7 கொரியும் ஓகே வெரி குட் ஆன்சர் என சொல்லி அவர் செய்து விடுகிறார். முடிஞ்சு போச்சு. இப்போது போப்பாண்டவர்கிட்ட கடைசியாக போகணும். போப்பாண்டவர் எழுந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து அவரது ஆஃபீஸ்க்கு வராரு, பார்க்குறாரு, ஓகே அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. உடனடியாக அன்று இரவு, அன்னைக்கு நமக்கு இரவு அவங்களுக்கு பகல், அப்போவே அந்த 1 மணிக்கே எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. எனக்கு 3 மணிக்கெல்லாம் நான் போய் படுத்துட்டேன். காலையில் ஏஞ்சி மெயில் பார்க்குறேன், யுவர் டிக்ரி இஸ் ரெடி, யுவர்ஸ் இஸ் அப்ரூவ்ட் அஸ் அ பசிலிக்கா, ஸோ செங்கல்பட்டு டைசஸ் கட்ட பசிலிக்கா அப்படின்னு சொல்லி மெயில் வந்திருக்கு. இந்த கடவுளோட இரக்கத்துக்கு நான் என்ன சொல்லுவேன்? இந்த கடவுளோட இரக்கத்திற்கு நான் என்ன சொல்லுவேன்? இந்த கடவுளோட இரக்கத்துக்கு நான் அன்றைக்கி ராத்திரியே அதை பார்த்த பிறகு போயிட்டு நற்கரணை முன்னாடி முட்டி போட்டு சொன்னேன், என் உயிருள்ள வரை, என் மூச்சு இருக்கும் வரை உனக்காக நான் வேலை செய்து மடிவேனே தவிர வேறு எந்த காரியமும் என்னிடம் எதிர்பார்க்காதே. உனக்காக நான் வேலை செய்வேன். எனக்கு நீ காட்டின இரக்கம் ரொம்ப பெருசு. என் மறை மாவட்டத்துக்கு நீ காட்டிய இரக்கம் ரொம்ப பெருசு. எங்களுக்கு, எங்கள் மக்களுக்கு நீர் காட்டிய இரக்கம் பெரிது என சொல்லி நான் இரக்கத்திற்காக நன்றி சொன்னேன். அதனால்தான் இறை இரக்கத்திற்கு ஈடு இணையே இந்த உலகத்தில் இல்லைங்க. அதனால் இந்த மலையை விட்டுறாதீங்க. இந்த மலைக்காக போராடுங்கள். இந்த மலையை காப்பாற்றுங்கள். இந்த மலையில் தொடர்ந்து ஜெபியுங்கள். அருட்தந்தையோடு இணைந்து நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள். தாராள உள்ளத்தோடு, யார் ஒருவர் தாராள உள்ளத்தோடு கோவில் காரியங்களுக்கு தன்னை கொடுக்கிறாரோ, தனது உழைப்பையும் தன்னுடைய பணத்தையும் கொடுக்கிறாரோ, அந்த குடும்பங்கள் நிறைய ஆசீர் பெறும். ஆகவே அருட்தந்தையோடு நீங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும், இருக்க வேண்டும் என சொல்லி உங்களை நான் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். இந்த பசிலிக்காவில் சிறப்பான நாள் ஒவ்வொரு மாதம் 18ஆம் தேதி, ஒவ்வொரு மாதம் 18ஆம் தேதி. ஒன்றும் இல்லை, இங்கேருந்து ட்ரெயின் ஏறினீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் இறங்க வேண்டியது தான். அங்கேருந்து நீங்கள் மலை அப்படின்னு சொன்னால் போதும், எடுத்துகிட்டு மேலே விட்டுருவாங்க. அங்கே பக்கி வெஹிக்கிள்லாம் போட்டிருக்கிறோம், இப்போது பேட்ரி கார்லாம் போடப்பட்டிருக்கிறது. ஸோ நீங்கள் அப்படி மலைக்கிட்ட வந்துட்டிங்கன்னா உங்களை பேட்ரி காரில் மேலே ஜம்முன்னு ஃப்ரீ மேலே கொண்டு வந்துடுவாங்க. இன்னும் கூடிய விரைவில் ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் நம்முடைய மெட்ரோ ஸ்டேஷன் பேருந்து நிறுத்தத்திலிருந்து தமிழக முதல்வர் சார்பாக பேருந்தே நமது மலைக்கு அனுப்பப்பட இருக்கின்றது. தோமையார் மலைக்கு ஆல்மோஸ்ட் சேங்ஷன் ஆயிடுச்சு. ஸோ ஒரு மினி பஸ் இனிமே எப்பவுமே மேலே மலைக்கு வரும்படியாக எல்லாம் செய்திருக்கின்றோம். ஆகவே 18ஆம் தேதி அங்கே இயேசுவை எதிர்நோக்கி அன்னையினுடைய சிறப்பு நாளாக அனுசரிக்கப்படுகின்றது.
அங்கே காலை 5:30 மணிக்கு முதல் திருப்பலி, நடந்தே நிறைய பேர் திருப்பயணமாக வருவார்கள், அவர்களுக்கான முதல் திருப்பலி. 6:30 மணிக்கு இன்னொரு திருப்பலி, 10 மணிக்கு இன்னொரு திருப்பலி, 12 மணிக்கு இன்னொரு திருப்பலி. பிற்பகல் 3 மணி என்பது இறை இரக்கத்தின் திருப்பலியாக அங்கே 18ஆம் தேதி நடைபெறுகிறது. நீங்கள் கண்கூடாக வந்து பார்க்கலாம். குழந்தைகளை கொண்டு வந்து தொட்டிலில் போட்டு கண்ணீரோடு சொல்லுவார்கள், என்னை மலடி என்ன சமூகத்திற்கு முன்னால் நான் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறேன், அம்மா நன்றி என சொல்லுகிற தாய்மார்களை நீங்கள் பார்ப்பீர்கள். 15 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை பெற்றெடுத்திருக்கிறேன், 10 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறேன், எனக்கும் வாரிசு வந்துவிட்டது என நன்றி சொல்லுகிற தாய்மார்களை நீங்கள் பார்க்க முடியும். குழந்தை பாக்கியத்திற்காக, திருமண வரனுக்காக, நோய்கள் நீங்க வேண்டும் என்பதற்காக, சுப காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக, தீய கட்டுகள் விலக வேண்டும் என்பதற்காக, கோர்ட் கேஸுகள் எல்லாம் முடிந்து போக வேண்டும் என்பதற்காக, நிலம் வீடு அமைய வேண்டும் என்பதற்காக, இப்படி சுப காரியங்கள் சார்ந்து ஒரு மாபெரும் திருப்பலியாக 3 மணி திருப்பலி, அதோடு விட்டால் மாலை 6:30 மணி திருப்பலி. இப்படி இந்த திருப்பலிகள் நடைபெறுகின்றது. ஒவ்வொரு 18ஆம் தேதியும் காலையில் கொடி ஏற்றப்படும், மாலையிலே கொடி இறக்கப்படும். ஒவ்வொரு 18ஆம் தேதியும் மலை லட்டு எல்லோருக்கும் அங்கே வழங்கப்படும். அதை பிரசாதம் போல எல்லோரும் வாங்கி கொண்டு ஒரு பக்தியோடு செல்லுவார்கள். இப்படி நிறைய நிகழ்வுகள். அந்த நாளிலே ஏறக்குறைய ஒரு 10 அருட்தந்தையர்கள் அங்கே அமர்ந்து கொண்டு பாவ சங்கீதனம் கேட்பது, உங்களுக்கு ஆசீர் வழங்குவது, நீங்கள் ஆலோசனை பெறுவதற்காக ஜெபிப்பார்கள். இப்படி நல்ல நற்காரியங்கள் 18ஆம் தேதி நடக்கிறது. முடிந்தால் வந்து பார்த்திட, ஆசீர் பெற்றிட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிருக்காக தலை வணங்குங்கள். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலிருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. ஆமென். அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு உங்களை தகுதி பெறச் செய்த இறைவன் அடியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆமென். ஆண்டவரின் பாடுகளின் நாள்களுக்கு பின் பாஸ்கா விழாவை, இறையிறக்க பெருவிழாவை இந்த இறையிறக்க திருமலையில் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவிற்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருபலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்த இயேசு உலகில் இன்று வாழ்கின்றார். 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 ஆர்ப்பரிப்போமே அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே அல்லேலூயா. உயிர்த்த இயேசு உள்ள அமைதி தருகின்றார். 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 ஆர்ப்பரிப்போமே அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே அல்லேலூயா.